பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 19 சங்கீதம் 7 வசனம் 8 வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கின்றன. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்குது. தேவன் நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கிற வேத புத்தகம் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்களால் எழுதப்பட்ட வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு தேவனுடைய மனிதர்களால் பரிசுத்த ஆவியனால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் ஏதோ ஒரு நபர் தொகுத்தது போல் இருக்கும், தொடர்ச்சியாக இருந்தது போல் இருக்கும். இந்த வேத புத்தகத்தை தொகுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். இப்படிப்பட்ட மேன்மையான வேத புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை வாசித்து தியானிக்கும் போது இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. வேத புத்தகத்தை வாசிக்க 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 நம்முடைய ஆத்துமா உயிரடைகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழுகிற இந்த காலத்தில் நம்முடைய ஆத்துமா, மனுஷனுடைய ஆத்துமா பாவ கரையினால் சிக்கி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமா என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய ஆத்துமா படிப்படியாக செத்து போன நிலைமைக்கு மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை படிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் போது, அந்த வார்த்தைகள் அந்த ஆத்துமாவை, செத்து போன ஆத்துமாவை உயிரடைய செய்கிறது. ஆமென். பாவத்தை கண்டித்து உணர்த்தி பாவத்தை விட்டு வெளியே வந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேத புத்தகம் அந்த ஆத்துமாவை பலப்படுத்துகிறது. எனவே இந்த காலை வேளையிலே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க படிக்க நம்முடைய ஆத்துமா உயிரடைகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா உயிர் பெற்று எழுப்புகிறது. பாவத்துக்கு செத்து போன ஆத்துமா உயிரடைந்து கர்த்தருடைய வேதம் உயிர்ப்பிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சாட்சியும் சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறது. வேத புத்தகத்தை வாசிக்க வாசிக்க பேதைகளை வேத வசனம் ஞானியாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. வேதத்தை படிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பேதையான மனிதர்கள் வேதத்தை படிக்க 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 ஞானவான்களாய் மாறுகிறார்கள். வேதம் வழிநடத்துகிறது. நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அவன் வேத புத்தகத்தை வாசிக்க வாசிக்க பேதைகளை ஆண்டவர் ஞானியாக்குகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேத புத்தகத்தை வாசிக்கும் போது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. நீ பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் இந்த கண்களின் இச்சையினால் சிக்கி பாவம் செய்து தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிற இந்த காலம். ஆனால் வேத புத்தகத்தை வாசிக்கும் போது நம்முடைய கண்கள் தூய்மையாக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய கண்கள் பரிசுத்தமாய் மாறுகிறது. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வேத புத்தகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கும் போது நம்முடைய ஆத்துமாவை உயிரிடைய செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படிக்கும் போது பேதையை ஞானியாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் போது நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறது. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேத புத்தகத்தை எடுத்து தியானம் செய்வோம். தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்முடைய ஆத்துமை உயிரடை செய்கிறார், நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறார். அல்லேலூயா. பேதையை ஞானியாக்குகிறார். எனவே ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை படிக்க வேத புத்தகத்தை தினமும் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணி வேத புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார், நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார், நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வேத புத்தகத்தை வாசிக்க தியானிக்க உதவி செய்வதாக. ஆண்டவரே, கர்த்தருடைய வேத வசனம் ஆத்துமை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வேத புத்தகம்
படிக்கும்போது கண்களை தூய்மையாக்குறது. கர்த்தருடைய வேத புத்தகத்தை படிக்கும்போது பேதைகளை ஞானியாக்குறது ஆண்டவரே. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவரே. இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமென்.